வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் பற்றிய கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். மேலாண்மையின் பணிகளில் முதல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல். இதுதான். அதாவது ஹென்ரி ஃபோயல் இவங்களோட கூற்றுப்படி ஃபஸ்ட்டு திட்டமிடுதல், அதுக்கப்புறம் ஒழுங்கமைத்தல், கட்டளையிடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல். இந்த 3 படி சொல்லியிருக்காங்க. ஹென்ரி ஃபோயல் யாருன்னு கேட்கலாம். இவர் அறிவியல் மேலாண்மையின் தந்தை. இது பின்னாடியே அந்த கொஸ்டின் வருது, வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஹென்ரி ஃபோயல் அறிவியல் மேலாண்மையின் தந்தை. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது திட்டமிடுதல், அப்புறம் ஒழுங்கமைத்தல், கட்டளையிடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல். இன்னொருத்தவங்களும் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜார்ஜ் அண்ட் ஜெர்ரி இவங்களுமே மேலாண்மை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு திட்டமிடல் தான், செகண்ட் ஒழுங்கமைத்தல் தான், தேர்ட் செயல்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் கொடுத்துருப்பாங்க. ஹென்ரி ஃபோயல் சொன்னது கட்டளையிடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல், ஜார்ஜ் அண்ட் ஜெர்ரி சொன்னது செயல்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ 2 பேருமே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடியது பிளானிங் தான், திட்டமிடுதல் தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு இப்போ திட்டமிடுதல், அப்புறம் உங்களுக்கு ஆர்கனைசிங் செகண்டு, இது ஆர்கனைசிங், தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங், அடுத்து மோட்டிவேட்டிங். இந்த ஆர்டரில் தான் வரணும். ஃபஸ்ட்டு பிளானிங், அப்புறம் ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், அப்புறம் மோட்டிவேட்டிங். இங்கிலீஷில் தெரிஞ்சாலும் பார்த்துக்காங்க. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு கீழ்கண்ட எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? நான் ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று போடும்போதே சொன்னேன், நபார்டு எப்போ தொடங்கப்பட்டதுன்னு அடிக்கடி கேள்வி கேட்குறாங்கன்னு. 1982 ஜூலை 12. மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஜூலை 12. 1982 தான் நபார்டு பேங்க் தொடங்கப்பட்டது. வங்கி ஒழுங்காற்று சட்டம் 1949 எந்த பிரிவு கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்ய இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் அளிக்கிறது? பிரிவு 35. இந்த கேள்வி இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, வங்கி ஒழுங்காற்று சட்டம் 1949 படி எந்த வங்கி எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணலாம், அதாவது கூட்டுறவு வங்கிகளெல்லாம் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரிசர்வ் வங்கின்னு கொடுத்துருந்தாங்க. அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது எந்த பிரிவின் கீழ் வருதுன்னு இப்போ கொடுத்துருக்காங்க, பிரிவு 35. ஸோ இதிலே ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, ஞாபகம் வச்சுக்காங்க. ஒழுங்காற்று சட்டம், அதுக்கப்புறம் எந்த வங்கி, ரிசர்வ் வங்கி தான் கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யும் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 35, பிரிவு 35. இதன்படி மூலதன வரவு செலவு திட்டம் டேஷில் உள்ளடக்கியது? நிதி மேலாண்மை, அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் தான் கேபிட்டல் பட்ஜெட்டிங். மூலதன வரவு செலவு திட்டம், வரவு செலவு பார்க்கறதுனால என்னது, நிதி மேலாண்மையில் வந்துடும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் வைப்பீடுகளுக்கான வட்டி விகிதம் யாரால் நிர்ணயம் செய்யப்படுகிறது? பதிவாளர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் வைப்பீடுகளுக்கான வட்டி விகிதம் யாரால் நிர்ணயம் செய்யப்படுகிறது? ரெஜிஸ்ட்ரார், பதிவாளர். மேலாண்மை இயக்குநரின் கடமைகள் மற்றும் அதிகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் 1988 எந்த விதி கூறுகிறது? அதாவது விதி 146. மேலாண்மை இயக்குநரின் கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் இதெல்லாமே 1988 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதியில் எந்த விதியில் கூறப்பட்டிருக்குன்னா 146. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 சட்டப்பிரிவு 81 மற்றும் 82 கால நீட்டிப்பு தொடர்புடைய அதிகாரம் பின்வரும் எந்த அலுவலருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? இது மண்டல இணைப்பதிவாளர் இவங்களுக்கு தான் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டம் பார்த்துக்கங்க, 1983 வந்தது. சட்டப்பிரிவு 81, 82 கால நீட்டிப்பு தொடர்புடைய அதிகாரம் எந்த அலுவலருக்குன்னா மண்டல இணைப்பதிவாளர். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவு ஒரு கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர் தகுதிகள் குறித்து கூறுகிறது? பிரிவு 21 தான் ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு உறுப்பினருக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு பிரிவு 21 குறிப்பிடப்படுது. அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1983. இதை பற்றி இந்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய வரும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட்டுறவு சங்க சட்டம் 1983 போடுங்க, அதுலேயே நிறைய பிரிவு வரும்.
அதில் முக்கியமானதெல்லாம் வேணால் பார்த்துக்கங்க ஓரலாக. NAFED அப்படின்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், கூட்டுறவு விற்பனை இணையம். இது ஓகே, நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஞாபகம் வச்சுக்காங்க. கூட்டுறவு நிறுவனங்கள் மேலாண்மை பணிக்கு பொது பதவித்தரம் ஏற்படுத்த கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 1983 டேஷின் கீழ் அரசுக்கு அதிகாரம் உண்டு. பிரிவு 75 பிரிவு 75 கீழ் அதிகாரம் உண்டு. பின்வரும் எந்த ஒன்று இயக்குதல் பணியின் முக்கிய கூறாக உள்ளது? முக்கிய கூறு எதுனா உத்தரவுகள் மற்றும் அறிவுரைகள் வழங்குதல். இதுதான் உத்தரவுகள் மற்றும் அறிவுரைகள் வழங்குதல் தான் இயக்குதல் பணியின் முக்கிய கூறாக உள்ளது. டைரக்ஷனாலே அவங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது அந்த உத்தரவு தான். அப்புறம் அறிவுரை கைடன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான். ஒருங்கிணைத்தல் என்பது ஒரு பொதுவான காரண நோக்கில் செயல் ஒற்றுமை வழங்குவதற்கு குழுவின் ஒழுங்கான சீரமைப்பு முயற்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா முரே மற்றும் ரெய்லி. ஒருங்கிணைத்தல் அப்படின்னா ஒரு பொதுவான காரண நோக்கில் செயல் ஒற்றுமை வழங்குவதற்கு குழுவின் ஒழுங்கான சீரமைப்பு முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 எந்த பிரிவு நிர்வாக குழு கலைப்பு பற்றி கூறுகிறது? ஏற்கனவே இந்த சட்டம் படிக்க சொன்னேன் இல்லையா, இல்லை செக்ஷன் 88 தான் பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு கலைப்பு பற்றி கூறுகிறது. அதே சட்டம் தான் டேஷின் கீழ் தண்ட வசூல் ஆணை சரக துணைப்பதிவாளரால் பிறப்பிக்கப்படுவதற்கு உள்ளது. பிரிவு 87. நிதி மேலாண்மையின் அடிப்படை நோக்கம். நிதி மேலாண்மையோட ஃபஸ்ட்டு அடிப்படை நோக்கமே நீர்ம சொத்து பேணுதல். இது ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி தான் இந்த பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். 1956ஆம் ஆண்டு டேஷ் குழுவின் பரிந்துரையின் பெயரில் கூட்டுறவு விவசாய வங்கிகள் துவக்கப்பட்டன. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. அலுவலக மேலாண்மையில் கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் பரிவர்த்தனைகள் பற்றிய வரலாற்று பதிவுகளை கீழ்கண்டவற்றுள் எதன் மூலம் அறியலாம்? ஃபைலிங், அதான் கோப்பாக்குதல். இந்த ஃபைல் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அது மூலமாக தான் அலுவலக மேலாண்மையில் கடந்த கால நிகழ்வு எப்படி நடந்திருக்கு, பரிவர்த்தனை எப்படி போயிருக்கு, அது எல்லாமே இந்த ஃபைலிங் மூலமாக தான் அறிஞ்சிக்க முடியும். கீழ்கண்டவற்றில் எது மண்டல இணைப்பதிவாளரின் பணி அல்ல? அதாவது ரீஜனல் ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ராரோட ரோல் எது இல்லை, டியூட்டி எது இல்லைன்னு கேட்குறாங்க. கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்தல் தான் இவரோட ரோல் கிடையாது. அப்போ மற்றது எல்லாமே உண்டு. பிரிவு 153 கீழ் சீராய்வு மனு மீதான விசாரணை. இது இவர் பார்க்கணும். சீராய்வு மனு, அதாவது ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இவர் விசாரிக்கணும். தனி அலுவலர்களை நியமித்தல், ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இவங்களோட டியூட்டி தான். பிரிவு 36 கீழ் நிர்வாகக்குழு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்தல். சப்போஸ் ஏதாவது அவங்க நீக்கம் பண்ணணும் அப்படின்னா நிர்வாகக்குழு உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த ரூல்லே இருக்குது. சங்கத்தின் கணக்கு புத்தகங்களை பார்வையிடுவதற்கு நிதியுதவி செய்யும் வங்கிக்கு அதிகாரம் வழங்கும் பிரிவு. பிரிவு 83. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் சி. லீடர்ஷிப்பு, கைடிங், அதாவது யார் சரியாக வழிகாட்டுறாங்களோ அவங்க தான் லீடர்னு சொல்லுவோம். அப்போ லீடர்ஷிப்னா கைடிங், வழிகாட்டுதல். தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் பண்ணுறதே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அடுத்து கோஆர்டினேஷன், அதாவது ஒருங்கிணைக்கிறது. செயல்கள் ஒன்று சேர்த்தல், ஒன்றுனே வந்திருக்கு பாருங்கள், அதுதான் ஒன்று சேர்த்தல். திட்டமிடுதல், குறிக்கோள் சார்ந்தது. இது ஒரு கோல் ஓரியன்ட் பிளானிங், குறிக்கோள் சார்ந்தது. ஒரு சந்தையிடல் செயல்முறை திட்டம் வகுப்பதில் பல்வேறு கூறுகள் அல்லது மூலப்பொருட்கள் அடங்கிய டேஷ் உட்பட்டுள்ளது. சந்தையிடல் கலவை, இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் இருக்குது, அதுதான் ஒரு சந்தையிடல் செயல்முறை திட்டம் வகுப்பதில் என்னென்ன கூறு இருக்கோ அந்த மூலப்பொருட்கள் அடங்கியதுக்கு இது எல்லாமே இருக்குது, இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸில் தான் இருக்குது. சரக்கு மேலாண்மை,
அதாவது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ். பணியாளர் மேலாண்மை, விளைவுத்தன்மை அதிகரித்தல். நிதி மேலாண்மை, பலன்களின் பெருமம் காணல். ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், அலுவலக மேலாண்மை, பதிவு செய்தல். நிதியியல் மேலாண்மையில் நடைமுறை மூலதனம் கீழ்கண்ட பொருளை கொண்டுள்ளது. நடப்பு சொத்துகள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோவில் 2 வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்த 2 வீடியோலையுமே இந்த கேள்வி இருக்குது. அதாவது நடைமுறை மூலதனம் இன் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன? நடைமுறை மூலதனம்னா நடப்பு சொத்துகள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை மூலதனம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கூட்டுறவு சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனத்தின் அதன் பங்கு மூலதனத்தை எந்நேரத்திலும் ஒரு டேஷ் மூலம் அதிகரிக்க முடியும். துணை விதி திருத்தம் மூலம் அதிகரிக்க முடியும். ஒரு கூட்டுறவு சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனத்தின் அதன் பங்கு மூலதனத்தை எந்நேரத்திலும் துணை விதி திருத்தம் மூலம் அதிகரிக்க முடியும். விரைவு விகிதாசாரம் கீழ்கண்டவாறும் அறியப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ, அதாவது அமில சோதனை விகிதாச்சாரம். இதுதான் விரைவு விகிதாச்சாரம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. இந்த குயிக் ரேஷியோ ஆர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா, அமில சோதனை விகிதாச்சாரம் என்னன்னா மொத்த விரைவான சொத்துக்கள். இப்போ ஒரு நிறுவனம் கடனை உடனே அடைக்கணும், மொத்த நடப்பு கடன் இருக்குது, அதை அடைக்கக்கூடிய அவங்கக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது. இப்போ சொத்துனா வெறுமனே கேஷ் மட்டும் கிடையாது, அதாவது கேஷோட சில பத்திரங்கள், இப்போ சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களும் அவங்க வச்சுருப்பாங்க, அந்த பத்திரங்களும் இருக்கணும், கேஷும் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் மொத்த விரைவான சொத்துக்கள்னு அர்த்தம். அந்த மொத்த விரைவான சொத்துக்கள் டிவைடட் பை மொத்த நடப்பு கடன், இதுதான் த கரண்ட் லயபிலிட்டிஸ். அது கீழே போட்டுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா மொத்த விரைவான சொத்துக்கள் எவ்வளோ அவங்கக்கிட்ட கையில் இருக்கோ, கேஷு, சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் டிவைட் பை மொத்த நடப்பு கடன். இதுதான் இதற்குரிய ஃபார்முலா. அதுவே கரண்ட் ரேஷியோ அப்படின்னா இது எப்படின்னா ஜஸ்ட்டு தற்போதைய சொத்து, இப்போ கரண்ட்டில் எவ்வளோ சொத்து இருக்குது டிவைடட் பை அந்த கரண்ட் லயபிலிட்டிஸ். அந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா அந்த நடப்பு கடன். இந்த பொறுப்புன்னு சொல்லலாம், நடப்பு கடனும் சொல்லலாம். அப்போ இப்போ மேலே என்ன இருக்குன்னா தற்போதைய சொத்து, ஜஸ்ட்டு கையில் எவ்வளோ இருக்குது சொத்து, அவ்வளோதான். தற்போதைய சொத்து டிவைட் பை தற்போதைய பொறுப்புகள். தற்போதைய பொறுப்புகள்னால் கடன்கள். இதுதான் கரண்ட் ரேஷியோ. இதுக்கு கரண்ட் ரேஷியோக்குள்ள ஃபார்முலா தற்போதைய சொத்துக்கள் கையில் எவ்வளோ இருக்குது டிவைட் பை தற்போதைய பொறுப்புகள். பொறுப்புகள்னால் கடன்கள். இதுதான். அதுவே அந்த பத்திரம், கேஷ் எல்லாம் சேர்ந்து வர்றது தான் மேலே வர்றது ஆசிட் டெஸ்ட் ரேஷியோக்கு. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்காங்க. ஒரு நிறுவனத்தினுடைய டேஷ் அதிகமாக இருப்பின் அதனுடைய நிதி ஆதாரங்களை திறமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது தெரிய வரும். நடப்பு விகிதாசாரம், அதாவது அந்த ஃபார்முலா போட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சி ஒரு அமௌண்ட் வருது இல்லையா, அதை சொல்கிறாங்க. அது அதிகமாக இருந்துச்சுன்னா, கரண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நிதி ஆதாரங்களை திறமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அந்த நிறுவனம் அப்படின்னு தெரிய வருமா. பின்வருவனவற்றில் எது ஒன்று சரக்கு வகை இல்லை? இயந்திரங்கள், இப்போ மூலப்பொருட்கள், உற்பத்தி பொருட்கள், நுகரத்தக்க கருவிகள், கன்சியூமபிள் டூல்ஸ் ஓகே. ஆனால் மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எதில் வர்றதில்லை அப்படின்னா சரக்கு வகையில் கிடையாது. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2H கீழ் பொது அதிகார அமைப்பு என்ற வரையறையின் கீழ் டேஷ் வருவதில்லை. கூட்டுறவு சங்கங்கள் வருவது இல்லை. கொள்முதல் சுழற்சியின் முதல் செயல், இது கொள்முதலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட தேவை. இப்போ கொள்முதல் சுழற்சினால பர்ச்சேசிங் சைக்கிள். இப்போ நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது நீடு பொறுத்து தான் அந்த பொருளே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ வியாபார நோக்கத்தில் இருக்கிறவங்க எது இப்போ அதிகமாக சேல் ஆகுதோ அதை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க வாங்கிறதுக்கு. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ரெகக்னைசிங் த நீட் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட். கொள்முதலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட தேவை. எந்த பொருள் இப்போ சந்தையில் அதிகமாக நல்லா விற்றுட்ருக்கோ அந்த பொருளை தான் ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜே என்னது? ரெகக்னைசிங் த நீட் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட், கொள்முதலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட தேவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. சப்ளையர்ஸ் யார் யார் இருக்காங்க, மூலப்பொருள் எதை வாங்கலாம், சோர்ஸ் செலெக்ஷன் எங்கேருந்து வாங்கலாம், இதெல்லாம் வந்துடும்.
மூலப்பொருள் தேர்வு மற்றும் மேம்பாடு, அடுத்து கொள்முதலுக்கு தேவையான தகவல் தொடர்பு கொள்ளுதல், யாரை பிடிச்சி எப்படி வாங்கலாம், அந்த ரெக்குயர்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அவங்கள கம்யூனிகேட் பண்ணுவாங்க. யார் விற்கிறாங்கன்னு பார்ப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாங்குவாங்க. ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு கடைசியாக தான் இன்ஸ்பெக்ஷன்லாம் வரும். பொருள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த குட்ஸை வந்து நம்ம இன்ஸ்பெக்டே பண்ண முடியும். அவங்க நமக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் பொருள் கைக்கு வந்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் வரும். ஸோ இது ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது எது, பர்ச்சேசிங்கில் கொள்முதலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட தேவை தான். ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த உற்பத்தியில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் விற்பனையாளரால் கட்டாயம் விற்பனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது டேஷ் என வகைப்படுத்தப்படுகிறது. அதுக்கு பேர் வந்து விற்பனை ஒதுக்கீடு. ஒரு நிறுவனத்தோட மொத்த உற்பத்தியில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் விற்பனையாளரால் கட்டாயம் விற்பனை செய்யப்பட்டிருக்கணும். கண்டிப்பாக அவங்க வந்து விற்றுருக்கணும். அதுக்கு பேர் வந்து என்னென்னா சேல்ஸ் கோட்டா, விற்பனை ஒதுக்கீடு. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் வருடாந்திர தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்படும் நிகர லாபத்தில் டேஷ் பர்சன்டேஜுக்கு குறையாமல் காப்பு நிதிக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இந்த ரிசர்வ் ஃபண்டு அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும்னா 20% கொடுக்கணும். பின்வரும் எந்த ஒன்று ஒரு கூட்டுறவு வங்கியின் நிதி திரட்டும் ஆதாரங்களில் அடங்கியது கிடையாது? அரசு நிதி இது வராது. இப்போ காப்பு நிதி, இப்போ பார்த்தோம் காப்பு நிதி இருக்கணும்னு. அடுத்து வைப்புகள் டெபாசிட் பண்ணணும், ஷேர் கேபிட்டல் பங்கு மூலதனம், இதெல்லாம் ஓகே. ஆனால் அரசு நிதி வந்து இது கூட வராது. இந்த கூட்டுறவு வங்கியோட நிதி திரட்டும் ஆதாரங்களில் அரசு நிதி கிடையாது. டேஷ் அலுவலகத்தின் அடிப்படை பணிகளில் ஒன்று. எது வந்து ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆஃபீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், இந்த தகவல் தொடர்பு, அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆஃபீஸ். மேலாண்மை என்பது மக்களின் மேம்பாட்டிற்கு வழிவகுப்பதற்கு செயல்களை வழிநடத்துவதல்ல என மேலாண்மையை வரையறுத்தவர். மேலாண்மைங்கிறது மக்களின் மேம்பாட்டிற்கு வழிவகுப்பதற்கு செயல்களை வழிநடத்துவதல்ல அப்படின்னு மேலாண்மை வரையறுத்தவர் எல் அப்லே. டேஷ் என்பவரின் கூற்றுப்படி போடப்பட்ட திட்டப்படி செயல்பட பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் தொழில் நுணுக்கத்தையும் செய்யும் முறையையும் உள்ளடக்கி இருப்பதே இயக்குதலாகும். இந்த இயக்குதல்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. போடப்பட்ட திட்டப்படி செயல்பட பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் தொழில் நுணுக்கத்தையும் செய்யும் முறையும் உள்ளடக்கி இருப்பதே இயக்குதல். அதுதான் இந்த திட்டம் இருக்கணும், அந்த முறையெல்லாம் இருக்கணும். இப்போ ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணி அந்த ஒர்க்கை வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு முதல்ல ஒரு திட்டம் இருக்கணும். அப்புறம் அதுக்கு தொழில் நுணுக்கத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் செயல்முறையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த மோட்டிவேட் பண்ணி இயக்குறாங்கல்ல, அதுக்கு இந்த டெஃபினேஷன் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோ ஹைமன். இது முன்னமே நான் சொன்னேன், அறிவியல் மேலாண்மையின் தந்தை வந்து ஹென்றி பாயல். ஒரு சங்கத்தில் சம்பளம் பெறும் ஊழியரை வேலையிலிருந்து தற்காலிக வேலை நீக்கம் செய்ய உத்தரவிட கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு டேஷின் கீழ் பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. பிரிவு 76. ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். அதாவது ரெஜிஸ்ட்ராருக்கு என்னென்ன ரோல் இருக்குது, எது இல்லைன்னு பார்த்தோம். அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு டியூட்டிலே இது கொடுத்துருந்தாங்க. அதை சம்பளம் பெறும் ஊழியரை வேலையிலிருந்து தற்காலிக வேலை நீக்கம் செய்ய உத்தரவிட கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 76 அவங்களுக்கு இருக்குது, அவங்க அதை செய்யலாம் அப்படின்னு. இது வந்து பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. சரியான விலையில் சரியான நேரத்தில் சரியான அளவுகளில் மற்றும் சரியான தரத்தில் சரக்கு வாங்குதல் பணியாக குறிப்பிடப்படுவது அதான் பர்ச்சேசிங். இப்போ பர்ச்சேசிங்னா ஃபஸ்ட்டே பார்த்தோம், பர்ச்சேசிங்கோட அந்த சைக்கிள்லாம் பார்த்தோம். எது தேவையோ அதான் முதல்ல நம்ம வந்து நீடுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம், தேவையானது தான் வாங்க போகிறோம். அப்போ அது வாங்கும்போது சரியான விலை, சரியான நேரம், சரியான அளவு, சரியான தரமும் இருக்கணும். இப்படிலாம் சரக்கு வாங்குதல் தான் அந்த பர்ச்சேசிங், அதுக்கு பேர் தான் கொள்முதல். பின்வருவனற்றில் எது கூட்டுறவுகளில் தொழில் மேலாண்மைக்கு தேவையான இருக்கிறது? நீண்ட காலத்திற்கு தொடர் சேவை வழங்கல். ஒரு கூட்டுறவு சங்கத்தில் தலைவர் ஏதேனும் காரணத்தால் தனது அதிகாரத்தை டேஷ் நிறைவேற்ற இயலாத நிலையில் உள்ளபோது துணைத் தலைவர் தலைவராக செயல்படுகிறார். ஒரு 10 நாட்களுக்கு அதிகமாக ஒரு கூட்டுறவு சங்கத்தில் தலைவர் ஏதேனும் காரணத்தினால தனது அதிகாரத்தை ஒரு 10 நாட்களுக்கு அதிகமாக நிறைவேற்ற இயலாத நிலையில் இருக்காருன்னா துணைத் தலைவர் தலைவராக செயல்படலாம். உங்களுக்கு ஏதாவது அந்த 10 டேஸில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ரீசன், வேறு ஏதாவது ரீசனால் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா
துணைத் தலைவர் தலைவராக செயல்படுகிறார். அதுதான் இதுக்கு மீனிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.